இந்த 5 பேர் கொண்ட அமர்வின் கருத்து சட்ட நிபுணர்கள் மத்தியில் ஏராளமான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருத்து அடுத்து கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா, இது எங்களுக்கான வெற்றி, இதுல எங்களுக்கு சாதகமான அம்சம் இருக்குன்னு ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்கு. ஏதோ ஒரு கிரே ஏரியா இருக்கிற தன்மை இருக்கு. இந்த 5 பேர் அமர்வு கொண்ட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல முக்கியமான அம்சம்னு எதை பாக்குறீங்க? விஜயன், இது இப்போ நார்மல் டைம்ஸாக இருந்தனா எல்லாரும் அவரவர்களுடைய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றி இருந்தால் இந்த தீர்ப்பை வரவேற்கலாம். இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட் ஆஃப் தி ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் ஃபெயிலியர் ஆகும்பொழுது தான் இந்த சிக்கலே உங்களுக்கு வருது. நம்ம ஏற்கனவே இங்கே இந்த ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜட்ஜ்மெண்ட் வந்தன்னைக்கு இங்கே பேசியிருக்கோம். அப்போ நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்து இந்த 2 விஷயங்கள் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஒன்று, டைம் ஃப்ரேம் நீங்கள் எஸ்பெஷலி பிரசிடென்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை நான் ஏற்கனவே இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது 142 பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியுமானா அது கஷ்டம். இப்போ நீங்கள் பேரறிவாளன் விடுதலை மாதிரியான விஷயங்களையோ அல்லது வேறு சில விவகாரங்களையோ செய்யலாமே ஒழிய ஒரு மசோதாக்களை டீம்டு டு பி கிவன் அஸ் கன்சென்ட்ன்றாங்க இல்லையா, அந்த இடத்துல 142 இன்வோக் பண்ண முடியுமான்றது சந்தேகத்துக்குரியதுன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். கடந்த தீர்ப்பு அதுல இருக்கிற முக்கியமான அம்சம் நெருடலா இருக்குன்னு சொன்னீங்க. நான் சொன்ன 2 அம்சங்கள் எனக்கு நெருடலா இருக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி பிரசிடென்ட்டுக்கு நம்ம டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் வந்திருக்குது. இப்போ நான் ரொம்ப சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம பிரசன்னா மற்றும் திமுக நண்பர்கள் அது எங்களுக்கு ஒன்றும் தோல்வியில் வெற்றின்றாங்க. நான் கேட்குறது, வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபேட் ஆஃப் த 10 பில்ஸ்? 10 மசோதாக்களை ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜட்ஜ்மெண்ட் கன்சென்ட் கொடுத்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த அதிகாரமே கிடையாதுன்னு இந்த பெஞ்சு சொல்லுது. இது ஒரு ஒப்பீனியன் தான், ஒன்றுமே இல்லைன்றார் பிரசன்னா. தவறான வார்த்தை அது. இப்போ நீட்டு மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த வழக்கு வந்த பொழுது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அந்த மசோதா இன்னைக்கு விசாரணைக்கே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது பிரசிடென்ட்டோ கவர்னரோ எடுக்கிற டிசிஷன்ஸை கோர்ட் தலையிட முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஓவர் ரீச்ன்றாங்க. நான் சொல்லலை, 5 ஜட்ஜ் பெஞ்ச். ஆனால் இந்த 10 மசோதா அதை நாங்கள் கட்டுப்படுத்தலைன்ற மாதிரி இங்கே கருத்து இல்லையா? ரெவ்யூ போகலாம்ல சுப்ரீம் கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போக வாய்ப்பு, தாராளமாக வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது உங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுமே உங்களுக்கு மறுபடியும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலான்றதான் என்னுடைய கருத்து. கட்டுப்படுத்தாதுன்னு இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இது யுனானிமஸ் ஒப்பீனியன். என்னோட அறிவு எட்டிய வரையில் இது 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் யுனானிமஸ், அதாவது டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை. அப்போ இது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் விஜயன் இந்த பிரச்சனை வருது. சொன்ன மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இல்லை. நண்பர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருக்கும்பொழுது அந்த ஆளுநரை பற்றி சொன்னார். அது தவறு, அது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு கட்டத்திலையும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டையை கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. பட் அதுக்கு டிட் ஃபார் டாட் இது கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் இன்றைக்கி அவர் ராதா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு முனிசிபாலிட்டியாக தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆர்டிகல் டிசிஷன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 200 நாட் ஜஸ்டிஷியபிள்ன்றாங்க. கவர்னர் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீதி பரிபாலனத்துக்கு உட்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கேபினெட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்னர் மேலே பைண்டிங் இல்லைன்றாங்க. அப்போ எங்கே போய் நிற்கும்? இது நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு ஆர்கே சொன்னார். நான் சொல்லலை இந்த வார்த்தையை, மறுபடியும் சொல்கிறேன். 2010 அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த அருண் ஜெட்லி சொன்னார். ஏன்னா நண்பர் ஆசீர்வாதம் ஆச்சாரிக்காக நான் இதை சொல்கிறேன், இந்த கேவியட்டை போட்டு சொல்கிறேன். அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், அருண் ஜெட்லியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். நான் சொல்லலை, அருண் ஜெட்லி சொன்னார். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இதில் திருமணி, பார்வையாளர்களுக்காக முன்பெல்லாம் தீர்ப்பாக பார்க்கப்படும். இப்போ நீதிபதி ஓய்வு பெறும் வயதில் கொடுத்தாரா, எத்தனை மாதத்தில் கொடுத்தாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லலை, இதை அருண் ஜெட்லி கிட்ட இருந்து தான் எடுக்கிறேன். அப்ப இந்த நீதிபதிகளே பேசுறாங்க. அருண் ஜெட்லியோட கோட் இது, ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இப்போ நீட் பில்லுக்கு என்ன ஆக போகுது? இனிமேல் கவர்னர் இதை எப்படி இனிமேலும் அவங்க செயல்படுவாங்க. இதை எப்படி வெற்றி என்று திமுக கொண்டாடுகிறது என்று எனக்கு புரியவில்லை. ஏன் இவங்க டினையல் மோட்ல இருக்காங்க? இவ்வளவு தெளிவா இருக்குது இல்லை? இது பின்னடைவு தான். பின்னடைவுங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்கே கரெக்டா சொல்லிட்டாரு அவரோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ்ல. இது பெருத்த பின்னடைவு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரசாந்த் பூஷனோட ட்வீட்டை பாருங்க நீங்க. ஆகவே இதில் இவர்களை கொண்டாடுவதற்கு இதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் நடைமுறையில் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணுறீங்க, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குது. இன்னொன்றுங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ஒப்பீனியன்றாரு பிரசன்னா, ஒப்பீனியன் தான். பட்
5 ஜட்ஜ் பெஞ்சோட யுனானிமஸ் ஒப்பீனியன், நாட் ஈவன் அ சிங்கிள் டிசன்ட் ஒப்பீனியன். அப்போ இது எப்படி, அது அடுத்து வரப்போகுது உங்கள் நீட்டு பில்லு சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது என்ன ஆக போகுது இந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா. அப்போ கவர்னரும் திருந்துற மாதிரி தெரியல. ஸோ இது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பெருத்த பின்னடைவுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஆசீர்வாதம் சொன்னது இது அரசமைப்புக்கு கிடைச்ச வெற்றி, எங்களுக்கு கிடைச்சது அப்படிலாம் பார்க்காதீங்க. மாண்பிற்குரிய பதவி அவங்களுக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது, அந்த அளவுல புரிஞ்சுக்கங்க விஜய். நான் அதை ஒத்துக்கிறேன், கால நிர்ணயம் செய்ய முடியாதுன்றதை ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், நார்மல் டைம்ஸ்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா இது இருகரம் கொப்பி இதை வரவேற்கலாம். தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ராடினரி டைம்ஸ்னும் போது நான் என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரியில் சொல்லுகிறேன், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்றது இட்ஸ் அன் எவால்விங் டாக்குமெண்ட். கடந்த 500 ஆண்டு காலத்தில் வந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உலக இலக்கியம் இந்திய அரசியலமைப்பு சாசனம்னு என்னுடைய நண்பர் ஆழி செந்தில்நாதன் அடிக்கடி சொல்வார். அங்கே தான் அதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இட்ஸ் அன் எவால்விங் டாக்குமெண்ட். அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஃபெயில்ட் அஸ் தான் எனக்கு தோணுது. இது உங்களுக்கு பின்னடைவுன்ற பாயிண்ட் நான் தவிர்க்கிறீங்க. இது நான் வெற்றின்னு கொண்டாடவே இல்லையங்க. நான் ஒரு கருத்துல ஒரு வழக்கறிஞரா நாங்க எதற்கான தீர்ப்புக்காக நீதிமன்றத்துக்கு போனோம், 4வது அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்னு இந்த ஒப்பீனியன்ல அதே தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் பார்வையா வச்சனே தவிர இதை கொண்டாடல. ஏன் அப்படின்னா, கொண்டாடுறதா இருந்தா எதுக்கு நான் மேற்கு வங்கத்தையும் கேரளாவையும் தமிழ்நாடையும் பஞ்சாபையும் மேற்கோள் காட்டணும்? இது ஜனநாயக படுகொலை. நான் முதல்ல சொல்றப்பயே அடிக்கோடிட்டு சொன்னேன், பாஜக ஜனநாயக விழுமியங்களை படுகொலை செய்வதற்கு சட்டத்தின் வாயிலாக இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்யுது. ஆசீர்வாதம் ஒரு விஷயத்த சொன்னார், இட்ஸ் a well pointed. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையை பேசியிருக்கீங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பேசிட்டீங்க, செகண்ட் பார்ட்டை மறந்துட்டீங்க. மோடி சர்க்கார், மோடி முதலமைச்சராக இருந்த போது கவர்னருக்கு எதிராக நீங்க போய் தட்டினாருன்னு தான் சொன்னீங்களே தவிர, அவர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்ட போதும் அவரு அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரை நியமிக்கணும்னு சட்ட மசோதா கொண்டு வந்தப்பையும் குடியரசுத் தலைவரை எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க, அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரியை எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க, ஆளுநரை எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க என்பதையெல்லாம் சொன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின், அங்க பல்கலைக்கழக வேந்தரா முதலமைச்சர் இருக்கணும், இங்கேயும் அதே தான் கேள்வி. அங்க லீகாலிட்டி கொஸ்டின் வரல, மோடி அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும். தமிழ்நாட்டில் வருது, கேரளாவில் வருது, வெஸ்ட் பெங்கால்ல வருது, பஞ்சாப்ல வருது. இரட்டை நிலைப்பாடு இல்ல, மொத்த நான் சொல்லல, தான் ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து ஆளக்கூடிய ஜனநாயக படுகொலை தான் இவங்க செய்யறாங்க. அல்ல, நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்போ ஒர்க் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிளியர்லி டிஃபைன்ட் லிமிட்ஸ் இருக்க வேண்டும். நான் செரி பிக்கிங் பண்ணல, ஃபேக்ட்ஸை செரி பிக்கிங் பண்ணல. நம்ம ரெண்டு ஆசீர்வாதம் சொன்ன அந்த கருத்து மிக மிக தவறான கருத்து. என்ன இப்போ நான் சொன்ன விஷயத்தில் 200 201 இதில் தான் கேள்வி இருக்கிறது. 200ல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தாண்டியும் இவர் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறது. இதோட பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்னதான் இருக்கிறது? இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்போ ஒர்க் ஆகும்? அதாவது சென்ட்ரலுக்கு டிஃபைன்டு பவர்ஸ் இருக்கணும், ஸ்டேட்டுக்கு டிஃபைன்ட் பவர்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளால ஒரு கவர்னர் வந்துட்டு ஸ்டேட்னுடைய பவரை எடுத்துக்கொண்டுட்டு அவர் ஒரு முனிசிபாலிட்டியை மாத்தினா என்ன எப்படி முடியும்னு கேட்கிறாங்க. ஆசீர்வாதம் சுருக்கமா சொல்லிருங்க, ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுறேன். அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அது நம்ம கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஒவ்வொரு தடவையும் பேசும்போது பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருத்தானது அந்த செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு வலுவை சேர்த்து கொடுத்துள்ளது. இன்னைக்கு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதை ரீடைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை திரும்பி ரீஇட்டரேட் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க ஜுடிஷியரி உள்ளுக்குள்ளார அவங்க எக்ஸிகியூட்டிவோட பவரை உசர் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதனாலதான் இந்த கேஸ எப்படி நீங்க பாக்கணும் அப்படின்னா, கவர்னர் என்னைக்கு அவர் ஒப்புதல் வழங்கி அது சட்டமாக்கப்பட்டு அது கெசட்ல நோட்டிஃபை ஆகுதோ அதற்கு பிறகுதான் நீங்க கோர்ட்டோட வாசல்லையே போய் நிக்க முடியும். நம்மளுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்ல, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேற, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கின்ற அந்த பவர்ஸ் வேற. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நீங்க சொல்றது நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். அதாவது ஜுடிஷியரி சொல்லுது எங்களால் இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது, ஒத்துக்கிறேன், கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ரெயின்ல இருக்கிறது தான் பிரச்சனையா வருது. பேசலாம் ஆசீர்வாதம்.